வரவேற்கணும். திருநெல்வேலி ஃபைனல் போட்டி நடைபெறவுள்ள பரிசீலிக்க இன்னும் ஒரு சில நிமிடங்களில் தொடங்குள்ளது. எங்களது ஸ்பான்சர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் மரியாதை விதமாக சொல்லிக்கான கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் பரிசை எங்கள் திலீப் சரண் அவர்கள் டிஸ்கோ கம்பெனியின் எம்பி. நாங்கள் சும்மா தான் பேசினோம், கேட்ட உடனே நான் ஃபர்ஸ்ட் பிரைஸே கொடுக்குறேன்னு சொன்னார். அவருக்கு எங்களுடைய விழா குழு சார்பாகவும் டிஏபி சார்பாகவும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. அதே போல் இரண்டாவது பரிசை கொடுத்த எங்களது அன்புக்குரிய அண்ணன் மதிப்பிற்குரிய வீரரத்ன அண்ணனுக்கு எங்கள் குழு சார்பாக சேலம் திருப்பூர் மாவட்டம் மன்னிக்கணும் முதல் செகண்ட் பிரைஸ் கேட்ட உடனே வீரபத்மன் உங்களுக்கு உடனே ஸ்பான்சர் பண்ணிட்டாரு. அதனால் ரொம்ப மிக்க நன்றி எல்லா கமிட்டி சார்பாங்க. அதோட டிராஃபி செகண்ட் பிரைஸ் டிராஃபி இந்தியா ரஞ்சித் பொன்னாங்கல் சைட்லேருந்து ஸ்பான்சர் கொடுத்துருக்காரு. தேர்ட் பிரைஸ் செல்வராணி ஜுவல்லர்ஸ் கௌரவம் எம்டி அவர் தேர்ட் பிரைஸ் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. ஃபோர்த் பிரைஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், நம்ம மேடி பிளேஸ் செய்யலாம் நாளைக்கு இப்போ மேடி ஹைவே ஐகான் அவர் ஃபோர்த் பிரைஸ் ஸ்பான்சர் பண்ணார். ஃபிஃப்த் பிரைஸ் டிராஃபி என்னோட நண்பர் கௌரவம் ஸ்ரீ விசாயனஸ் டிராஃபி ப்ளஸ் 5,000 ஸ்பான்சர் பண்ணார். சிக்ஸ்த் பிரைஸ் டிராஃபி தளபதி பொன்னாங்கல் சைட்லேருந்து அவர் பிடிச்சி கொடுத்துருவாரு டிஎம்கே. மெடல்ஸ் ஃபுல்லாக நம்ம தோனிகுமார் அவர் சொன்ன உடனே வருஷம் அவர் தான் மெடல்ஸ் ஸ்பான்சர் பண்றாரு. தாராயி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவருக்கு ரொம்ப நன்றி குமார். மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இந்த லீடர்ஷிப்காகவே எம்எஸ்டி ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் ஸ்பான்சர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு எம்எஸ்டி ஸ்போர்ட்ஸ் நந்தகுமார் ஒரு பேட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. டிராஃபி ஏடி கிளாத்திங் அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் பவுலருக்கு ஒரு பேட்டர் மிஸ்டர் கோகுல் மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. டிராஃபி அரவிந்த் எங்கள் டீமில் அரவிந்த் ஒருத்தர் இருப்பார் டைட்டன்ஸ் அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் ஃபீல்டர் என்எஸ்டி ஸ்போர்ட்ஸ் ஒரு பேட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. டிராஃபி நம்ம ஏகே அருண்குமார் 29 டிராஃபி ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் கீப்பர் கிளவுஸ் மிஸ்டர் கோகுல் மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அதுக்கு கிளவுஸ். டிராஃபி சூப்பர் மாஸ் கேப்டன் ஜனா வாத்தியார் அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஒரு பேட் மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் சைட்லேருந்து ஒரு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. டிராஃபி டைட்டன்ஸ் டீம் சுதாகர் டிராஃபி ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஸ்பான்சர்ஷிப் அனைத்து எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இதை நாங்கள் இவ்வளோ சிறப்பாக நடத்த முடியாது. எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. முதல் பரிசு வழங்கிய கேரளாவை சேர்ந்த சேட்டன் அவர் பாத்தீங்கன்னாக்கா இங்க மட்டும் ஃபண்ட்ஸ் இல்லைங்க. சஞ்சீவ் சாம்சன் அவருடைய கம்பெனி பிராண்ட் அம்பாசிடருங்க. எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வருஷம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் சாம்சனோட கையில் தான் இடம்பெற வேண்டியது இருந்தது. சில சூழ்நிலை காரணமாக அதெல்லாம் எங்களால் சரியா பண்ண முடியல. அதுக்காக தான் இன்னொரு மாசம் கூட சர்டிஃபிகேட் வைக்கலாம்னு சொன்னோம். சில கேபின் வேண்டுகோள்கள் எல்லாம் மாத்திட்டோம். சேட்டனை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இதுல சட்டஜில நம்மள சீஃப் கெஸ்ட் மேயர் மனோர்
தினேஷ்குமார், செக்ரட்டரிஸ் வந்துட்டு பழனிசாமி மனோவாடு. நம்ம ஹவுஸ் இதுக்கு ஸ்டேஜுக்கு எனக்கு முதல்ல பேரு தெரியாது. நான் வந்துட்டு தமிழ் ஒரு அளவுக்கு மட்டும் பேசும். திருப்பூர் வந்துட்டு ஒரு வருஷம் ஆச்சு. திருப்பூர் வந்துட்டு தானே தமிழ் பேசுறது ஆரம்பிச்சிருக்கு. இப்போ முதல்ல அருணா பார்த்துருக்கு. அருணுக்கு ஒரு வருஷத்தை பழக்கம் இருக்கு. முதல்ல எனக்கு தெரியும் அருணா வந்துட்டு ஒரு கிரிக்கெட் பிளேயரு. கிரிக்கெட் பிளேயர் மட்டும் எல்லாம் ஒரு கமிட்டி வச்சிருக்கு. கிரிக்கெட் வந்து திருப்பூர்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே வெளிநாட்டில் வந்து நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி கூடி இருக்குங்க. எல்லா இடத்தும் ஒரு திருப்பூர் இருக்கிற ஆளுகள் எனக்கு தெரியும் கொட்டுப்பட்டி தான். எங்க ஆளு வந்து திருப்பூர் ஆளு. நான் கேட்கல ஒரு 90% ஆளுகள் வந்துட்டும் வெளிநாட்டில் வந்து திருப்பூர் வேலைக்கு வந்துட்டு வந்திருக்கு. அவரு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுன டைம்ல அதுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி அது ஸ்போர்ட்ஸ் உள்ள கேரக்டருக்கு வாழ நல்லது. நம்ம வந்துட்டு எல்லா டென்ஷனும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்னால அது பிசிக்கலி மென்டலி டென்ஷனும் வேலை இருக்குதுன்னா எல்லாமே கொஞ்சம் கம்மி ஆகிட்டு வந்துடும். இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா டீமுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுல பங்கெடுத்த எல்லா டீம் மெம்பர்ஸுக்கும் கங்க்ராச்சுலேஷன். வின் பண்ணிய டீம் அது ஏதாவது 1-2 டீம் வின் பண்ணும். பாக்கி எல்லாரும் நல்லபடி கழிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டைம்ல ஏது செட் ஆகும் நமக்கு தெரியாது. ஸ்போர்ட்ஸ்ல அப்படி ஒரு விஷயம் இருக்கு. நல்லபடி கழிக்கிற டீம் ஆ டே செட் ஆகலைங்க, ஆ டைம் செட் ஆகலைங்களே இது கண்டிப்பா ஃபுல் அவுட் போயிடும். அதுக்கு எல்லா டீமுக்கும் நான் கங்க்ராச்சுலேஷன் பண்ணது. இதுக்கு வேண்டி இருக்கிற கமிட்டி திருப்பூர் IPL கமிட்டிக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் டைம் நமக்கு வந்துட்டு இதுவும் சூப்பர் ஆயிட்டு நம்ம பண்ணிடும். சூப்பர் ஆயிட்டு கலர்ஃபுல் பண்ணிடும். இந்த ஒன்றும் கேட்டது எல்லாரும் ஏற்க பேசுது. நமக்கு முன்னால சொல்லுவது நடுவில் இருக்கு அஜித்குமார். இது வந்து திருப்பூர் வந்து ஒரு ஏற்க வேற ஏற்கி இருக்கு அருண்குமார் இருக்கு. அப்போ நான் இருக்கப்பட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி வேதி இருக்க இதுல பின்னாடி இருக்குன்னா கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கு யாரும் தெரியாது. வெரி வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் த கமிட்டி மெம்பர்ஸ். இந்த மாதிரி வேதி எரிக்கு கொடுத்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணாலே அதுக்கு எனக்கு தமிழ் என்ன சொல்ல முடியும் தெரியாது. மலையாளத்திலே நம்ம சொல்லும்போது என்கரேஜ் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி என்கரேஜ் அவர் இன்ட்ரெஸ்ட் லெவலுக்கு போயிடுவாங்க. இப்போ கிரிக்கெட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம லோக்கல் சவுத் சைடு ஆர்மிக்கு வெளியே லோக்கல் சைடு அவரே கையில் வச்சிருக்கு கிரிக்கெட்டு. வெளிநாட்டில் வந்து கேரளா நமக்கு யாராவது சம்சம் அப்போ அவரும் வச்சிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் யாரும் டீம் இருக்குன்னு தெரியாது. இந்திய டீம் தமிழ்நாட்டு யாரும் வந்திருக்கு தெரியாது. நார்த் சைடுல அவர் எல்லாமே அவர் கையில் வச்சிருக்கு. பெஸ்ட் பிளேயர்ஸ் இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, பிளேயர்ஸ் இருக்கு. அவருக்கு தெரியும் லோக்கல் நம்ம பார்த்தா தெரியும். கைக்கு பார்க்கறது அப்படி பார்க்க தெரியும். நல்ல நல்ல பிளேயர்ஸ், நல்ல நல்ல பாலர்ஸ் இருக்கு, நல்ல நல்ல பேட்ஸ்மேன் இருக்கு. நம்ம டீமுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு அது வேறெல்லாம் விஷயம் இருக்கு. நம்ம வேற ஒன்றும் நமக்கு மினிஸ்டர் அவருக்கு பேசிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு இந்தியன் டீம்ல சான்ஸ் கிடைக்கிறது ஏதாவது பண்ணி கொடுக்குறது சொன்னா நம்ம வந்துட்டு அவங்க கஷ்டம் இருக்கு. அதை ப்ரொபோசல் பண்ணிடு தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி நல்ல பேரை செலக்ட் பண்ணிடு அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி பண்ணி நானும் சப்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் all of you. Heartily congratulations everybody. Okay, we will see you next time. Okay. அதே மாதிரி இதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மைதானத்தை போலீஸ் கார்த்தி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கும் நீங்க ஸ்பான்சர்ஸ் கொடுக்கணும். இங்க வந்து எல்லாருமே சரி முடிஞ்சதை பாருங்க. மிகப்பெரிய ஒரு டென்னிஸ் பாலோட ஒரு கிரவுண்ட் மைதானத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த PCC கிரவுண்ட் பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 1 lakh செலவு பண்ணியிருக்காரு. யாராவது பார்க்கணும் விருப்பம் இருந்தா போய் பாருங்க. அது நல்ல ஒரு போட்டி நடத்துறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா இதே மாதிரி மேட்ச் இருக்கும். டென்னிஸ் பாலுக்காகவே பிரத்யேகமா ஒரு மைதானத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. 2 வருஷம் நியூஸ் போட்டு இருக்காருங்க. எங்க மைதானத்துக்குள்ள இருக்கிற பேர் கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க. ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. பரிசீலிப்புல வந்து ஒரு சில நிமிடங்கள் நடக்க போகுது.
ஒரு 3 மாத காலம் எல்லாம் மேட்ச் விளையாடிருக்கோம். அதோட வெற்றி கொண்டாடுறதுனா இந்த நிமிடம். இந்த நிமிடத்துக்காகத்தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெற்றி தோல்வி தீர்மானது அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் ஒவ்வொரு வீரனுக்குள்ள இருக்கணும். ஏன்னா அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியும். எல்லா லெவல்லையும் ஒரு லெவல் இருக்கு. ஒரு கேம்ல கூட ஒரு லெவல் இருக்கு. 1 2 3 எல்லா மூமெண்ட்லயும் ஒரு லெவல் இருக்கும். அந்த லெவலை தாண்டினாதான் ஃபைனலுக்கு வர முடியும். அந்த மாதிரி லெவல் தான் இந்த டிஎஃபியோட சாம்பியன் சூப்பர் ஓவர்ஸ். அதே மாதிரி எங்களோட பிரான்சிஸ் செகண்ட் பிரான்சிஸ் வீரபத்ரன் அண்ணன் சேர்த்து திருப்பூர் மூமெண்டம் அவரை பேச அன்போடு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் பேசுங்கண்ணா. கண்டிப்பா ஒரு பெரியவங்க நீங்க இந்த மாதிரி யங்ஸ்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களை மாதிரி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த விளையாட்டை எடுத்துக்கிட்டீங்க? அவர்கிட்ட நான் ஒரே ஒரு டைம் தான் ஸ்பான்சர் கேட்டேன். என்னோட மிகப்பெரிய நண்பர் அவரு. கேட்ட உடனே செகண்ட் பிரைஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் மிக்க நன்றி. இதெல்லாம் பேசுங்க. குட் மார்னிங் எவ்ரிபடி. என் பேர் டாக்டர் வீரபத்மன். நான் வந்து பெங்களூர் யூனிவர்சிட்டியில் சைக்காலஜி டீச் பண்ணுறேன். இங்கே ஸ்ரீகிருஷ்ணா குமரகுரு பொள்ளாச்சி மகாலியம் காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் விஷுவல் லேர்னிங் ஐ எம் டீச்சிங். அண்ட் ஆல்சோ 2018 ஐ ஹவ் ரிசீவ்ட் அப்துல் கலாம் அவார்டு ஃபார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ தமிழ்நாட்டில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 21 கார்பரேஷன், 198 பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்துல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எதுக்கு அப்துல் கலாம் அவார்டு கொடுத்தாங்கன்னா, நீங்க இப்போ நான் போடுற பிளாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, பிளாஸ்டிக் குர்குரி கவர், ஆயில் கவர், பிஸ்கட் கவர், கேரி பேக்ஸ், ரெக்ஸின், தெர்மாகோல், இதுல இருந்து ஐ எம் ஜென்ரேட்டிங் ஆயில். அதுக்கு பேர் வந்து பைரோ ஆயில்னு பேர். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. டீசல் பதில் அந்த ஆயிலை யூஸ் பண்றோம். நம்ம 1 கிலோ பிளாஸ்டிக் போட்டோம், 100 கிலோ பிளாஸ்டிக் போட்டோம்னா ஒரு 22 லிட்டர்ஸ் ஆயில் கிடைக்கும். அது பேர் பைரோ ஆயில். ஸோ இது மூலமா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இந்த பெருந்துறையில் ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். நம்ம போற வேஸ்ட் பிளாஸ்டிக்ல கபோர்டு, சேரு, பிளைவுட்டுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்றோம். ஸோ அதனால ஐ ஹவ் ரிசீவ்டு அப்துல் கலாம் அவார்டு 2018. எடப்பாடி சார் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க அப்போ. சரி, ஓகே. எதுக்கு விளையாடணும்? எதுக்கு விளையாடணும்? டைம் பாஸ்ங்களா? நோ. அப்புறம் எதுக்கு விளையாடணும்? நிறைய விளையாட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லைங்களா? எல்லா காரியத்துக்கும் எல்லா செயலுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லைங்களா? why we should play? எதுக்கு நம்ம விளையாடணும்? ஓகே, இன்ட்ரெஸ்ட். ஓகே, பிசிக்கல் ஃபிட்னஸ், தென் ரிலாக்ஸேஷன், சொல்லுங்க, மைண்ட் ரிலாக்ஸேஷன். இதுல வந்து சைக்காலஜிக்கலா இருந்தாலும் இந்த விளையாடுற நேரம் தான் இது கொஞ்சம் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃபீல் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க விளையாடுற நேரம் உங்களுக்கு உங்க கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். சைக்காலஜி படி, இஃப் யூ பிளே இந்த டீம் ஒர்க், ஐ am not talking about individual player. If your team is a play with a team, it will increase your concentration. Then second, it will increase your teamwork. அப்படிதானுங்களே? ஸோ உங்க டீம் ஒர்க் இன்க்ரீஸ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், உங்க பிரெயினுக்கு உங்க ஆக்டிவிட்டிஸ்க்கு ஒரு கோஆர்டினேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கேட்ச் பண்றீங்க, அந்த பாலை பிடிக்க போறீங்க அப்படின்னா உங்க மைண்ட் சொல்லணும், அந்த பால் இது கரெக்டா வரும், இதுல வரும், கரெக்டா போக புரி அப்படின்னு. திஸ் இஸ் a coordination between your body and activities. ஸோ உங்க விளையாட்டு உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும், உங்க கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும், பிளஸ் உங்க டீம் ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணும். இட் வில் கோஆர்டினேட். ஸோ நிறைய பேருக்கு எதுக்கு நம்ம கவலைப்படுறோம், டிப்ரெஷன் இருக்கும் தெரியுங்களா? There is no coordination between my activities and my mind. மைண்டுக்கும் ஆக்டிவிட்டிஸ்க்கும் கோஆர்டினேஷன் இல்லாததுனால தான் எனக்கு அடிக்கடி டிப்ரெஷன் ஆகுது. அடிக்கடி தனியா உட்காந்துக்கிறேன், அடிக்கடி மொபைல்ல நோண்டுறேன். எதுக்கு கோஆர்டினேஷன் இல்ல. சோ அந்த கோஆர்டினேஷன் வர்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்க கேம். அந்த கேம் வழியும் டீம் ஒர்க், டீமா விளையாடுறீங்கல்ல, சோ அது இட் வில் இன்க்ரீஸ் யுவர் கோஆர்டினேஷன். ஸோ இந்த இதை அரேஞ்ச் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கன்னியாகுமரியில் எனக்கு கேசவ நல்லா தெரியும். கேசவ 5 வயசுல இருந்து எனக்கு நல்லா தெரியும். ஸோ ரொம்ப அவங்க சிஸ்டர்ஸ்லாம் என்கிட்ட படித்தாங்க, டியூஷன் படித்தாங்க. ஸோ நான் கன்னியாகுமரி தான். ஸோ நீ கன்னியாகுமரியில் இது மாதிரி கேம் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இட் வில் இன்க்ரீஸ் அவர் சொசைட்டி ஹார்மோனி. அதெல்லாம் விட்டுருங்க, பிசிக்கல் மென்டல் அதெல்லாம் விட்டுருங்க, இமோஷனலாக விட்டுருங்க.
உங்க சோசியல் ஹார்மோனியை நிறைய பேர் வேற வேற ஊர்ல இருந்துலாம் வந்திருக்கிறோம் இல்லைங்களா, வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கிறோம், வேற வேற ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறோம், வேற வேற கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கிறோம். இதுதான் ஹார்மோனி, இதுதான் சோசியல் ஹார்மோனி. ஸோ விளையாட்டு will increase the social harmony. Okay, thank you. மனோகரன் ஆகட்டும், அனைவருக்கும் வணக்கம். மற்றும் இங்க ஃபைனல் மேட்ச்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வந்திருக்கிற 2 டீமுக்கும் பார்வையாளர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜப்ரி ஸ்போர்ட்ஸ் இந்த மைதானம் வந்து முக்கியமாக வந்து டென்னிஸ் பாலுக்காகவே வந்து அரேஞ்ச் பண்ணது. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா வந்து இதனுடைய வேலைகள் நடந்துட்டு இருந்தது. இனியுமே வந்து ஒர்க் முடியல. இன்னும் பில்டிங் ஒர்க்கு ப்ளஸ் கேலரி ஒர்க்கு ப்ளஸ் இன்னும் நிறைய ஸ்பெஷாலிட்டி உள்ள கொண்டு வரலான் இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து ஃபைனல் ஒரு 3 மாசமா வந்து அண்ணன் சொன்னாரு மேட்ச் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் இருந்தது கேட்கறதுக்கு. 3 மாசமா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு. ஆமா, காலையில் நடந்துட்டு இருக்கு. ஃபைனல் மட்டும் நம்ம கிரவுண்ட்ல பண்ணலான் இருக்கோம் அப்படின்னாரு. முதலே தெரிஞ்சுதான் மொத்தம் 3 மாசம் இங்கே பண்ணிருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன் நான். ரொம்ப சந்தோஷம். நம்மளுமே வந்து அடுத்தடுத்த முயற்சிகள் வந்து இந்த டென்னிஸ் பாலை ஃபோக்கஸ் பண்ணியே வந்து நார்த் இந்தியாவோட ஒரு 10 வருஷமாவே டென்னிஸ் பால்ல நல்லா ஹீட் ஆகி போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து டென்னிஸ் பால் வந்து நம்மளுக்குள்ளேயே மட்டும்தான் விளையாண்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா அதர் ஸ்டேட்டுக்கு வந்து நம்மளுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதை முழுக்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து ஒரு நிறைய லெவன்ஸ் ரெடி பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கிறோம். எனக்கு பின்னாடியும் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்துல தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து ஒரு நல்ல லெவன்ஸ் ரெடி ஆவாங்க. நார்த் இந்தியா போகணும், நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் கப் அடிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்கு. அதை கண்டிப்பா வந்து 1-2 வருஷத்துல அதை பண்ணலான்ட்டு இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாவே வந்து இப்போ டிஎஸ்பிஎல் வந்து நம்ம கிரவுண்ட்ல நடந்துச்சு. அடுத்தது இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு கார்பரேட் லீக் ஒன்று பண்ணலான்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் மூலியமா ஸ்பான்சர் கொடுத்து அவங்க ஆக்ஷன் எடுத்து பண்ணலான்னு பேசிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு வகையில தமிழ்நாடு லெவன்ஸை மட்டும் தெளிவாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த போட்டிகளுக்கும் வெளியூர் போறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வீரர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய பினான்சியலாகவும் இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கிறோம். நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக இங்கே நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி, வணக்கம். இந்த டிஏபியோட 12 கேப்டன்ஸும் வந்திருக்கீங்களா? வந்திருந்தா கொஞ்சம் கையை தூக்குங்க. 12 கேப்டன்ஸும் ஒரு சில ஓகே. நான் கடைசி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் தான் கொடுக்கலாம்னு பாக்குறேன். வெற்றி பெற்ற ஃபைனல் ரன்னர் அண்ட் வின்னர் 2 கேப்டன் முன்னாடி வாங்க. கௌதம் அவர்களை வருபவருக்கான விழாக்குழு சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அவங்க நோக்கிறோம். டிஐபியோட நம்ம திருப்பூர் சாம்பியனோட 2 ஜாம்பவான் கேப்டன்ஸ் இருக்காங்க. கையெல்லாம் கட்ட தேவையில்லைங்க, எல்லாரும் கையும் கட்டிட்டீங்க. சந்தோஷம். ஒரு சில வார்த்தைங்க எல்லாரும் பேசுவாங்க. ஏன்னா அதிகமா குரூப்ல தான் பேசுவாங்க. உங்களுக்கு தான் தெரியாது இல்லையா? அதை பார்வையாளர் பண்ணி மற்றவங்க வந்து கேட்பாங்க. இப்ப நேரில் பேச போறாங்க. வாங்க. ஒரு டீம் ஒரு வெற்றி வாங்க சொல்றது சாதாரணமான விஷயம் இல்ல. எல்லாருமே ட்ரை பண்ணாலையும் அந்த அணி தலைவர் சரியான பாதையை கூட்டிட்டு போனா மட்டும்தான் அவன் கையை பிடிச்சிட்டு அந்த அணி வர முடியும். அந்த மாதிரி வந்த அணி 2 கேப்டன்ஸ் தான் இவங்க 2 பேரும். 10 கேப்டனும் அடுத்த ஒரு சீசன்ல இவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னாக்க 10 நாள் பிராக்டிஸ் எடுத்து விளையாடுற மேட்ச் கிடையாது. எவ்ரி டே வேலைக்கு போற பிளேஸ் தான் எல்லாருமே. யாரும் வீட்டுல இருக்கிற கிடையாது. அந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு அதுக்கு இடையில அந்த டைமிங் கீப் அவுட் பண்ணி அந்த 11 பேருக்கு பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த இடத்த கொண்டு வர சாதாரணமான விஷயம் இல்ல. அதனால இந்த 2 கேப்டன்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சில வார்த்தை பேசுவாரு. இவர் எப்படி அந்த அணியை நடத்தினாரு, அவர் எப்படி அதை வின் பண்ணாரு, இந்த மேட்சுக்கு என்ன ரீசன், இந்த இடத்துல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி 2 பேர் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் பேசுங்க வாத்தியார். சாம்பியன் சாம்பியன் ஆரம்பிக்கிறேன். சாம்பியன் சூப்பர் ஓவர் வாத்தியார் ஜெகா அவர் எல்லாருமே சிறப்பாக வாத்தியார் கூப்பிடுறதுனால அடுத்து ஸ்கை ரைடர்ஸ் சேகர்
அடுத்து கல்யாண். அடுத்து அவர்தான் வந்து பவர் கே ராஜர் வீர் ஷேக் பாய். வணக்கம் ஷேக் பாய். ஷேக் பாய் பவர் ட்ராக்ல டீம் ஆஃப் ட்ராக் வாங்க. ரெட் ட்ராக் மைண்ட் குள்ள இருக்கறாரா அதனால அதிகமா. அடுத்து ஏட்டையா. அடுத்து கேஜி கேப்டன் கார்த்திக் அவர்கள். அடுத்து செட்டிங் கபூர் அவர் அடுத்து வில்லேஜ் வாரியர் தாமோ. அடுத்து ட்ரிபிள்சி கேம் சேஞ்சர்ஸ் ஜிந்தாபாய். அடுத்து ரூல்ஸ் பிரேக்கர்ஸ் அவங்களே பிரேக் பண்ணி சுதாகர். அவெஞ்சர்ஸ் கேப்டன் வாத்தியார் சிதம்பரம். ரொம்ப நன்றி 12 கேப்டன் வந்ததுக்கு. ஏன்னா இந்த விழாவுக்கு போட்டோ எடுக்கலாம். பரவாயில்ல சூப்பர். இதுதான் வந்து பதக்கத்தை அணிவிக்கிறாரு நம்ம சேட்டன், கேரளா சேட்டன். போடுங்க அவருக்கு சூப்பர் நோட்ஸ் போடுங்க. அவர் தானே எல்லாமே இன்னைக்கு. போடுங்க அவருக்கு போடுங்க. கை கட்டலாம் கரவாசம் கழிக்கலாம். ஒரு சாம்பியன். அடுத்து ரன்னர் சூப்பர். Third place, AFC captain Maxwell Karthik. அவர் போலீஸ் வரைக்கும் மட்டும் கையாளல, இந்த கிரிக்கெட் கையாளல. Fourth place, கிரேசி கிரிக்கெட் கபூர். 4 அணிகள் சிறந்த அணிகள் தான். நாங்களும் சலைத்தவர்களை கான்பரோஸ் சுபாஷ். Fifth prize. சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிளாக் கேப்ஸ் கல்யாண் அவர்கள். சிக்ஸ்த் 6 பேருங்க முதல் முறையா தொடர்ந்து 4 வீடுகளை குவித்து 6 தோல்களை குவித்த ரூல்ஸ் பிரேக்கர் அணி வைஸ் கேப்டன் வந்து ஆட்சிக்கன். கொஞ்சம் கூட வெற்றிக்கு பெறாத அணினா சொல்ல கொடுப்பாங்க. ஷேக் பாய் இதுதாங்க ஒரே மேட்ச் ஒரு வயல் கால கொடுத்து எங்களை 2 ரன் வாங்கிட்டாருங்க. 2 பாயிண்ட் வாங்கிட்டாருங்க. ஹார்திக் எடுத்த பிளேயருங்க. ஒரே ஸ்டார்டிங்ல 5 விக்கெட் ஒரே மேட்ச் 2 மேட்ச்ல. இந்தியன்ஸ் வேற இவரை பத்தி சொல்ல ஸ்ட்ரைக் ரைடர் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கல குரூப்ல. அதுக்கப்புறம் பேசும்போது நாங்க யாருன்னு ஆஃப் ஆயிட்டோம். சாகர் அவருக்கு கேம் சேஞ்சர்ன்றதுக்கு அடையாளமே தளபதி தாங்க. கடைசி இடத்துல வந்து வரவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் மீனாட்சி வேல்வி செக்ரட்டரி பழனிசாமி அளிப்பாரு. மனோகர் கன்னியாகுமரி எல்லாத்தையும் வரவேற்கிறோம். வாங்க. இந்த பரிசு வழங்கும் விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் கெஸ்ட் ஆஃப் ஆனர் சிறப்பு விருந்தினர்கள் மிஸ்டர் திரு பழனிசாமி அண்ணன் செக்ரட்டரி அவிநாசி யூனியன் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் அவர்களையும், திரு மனோகர் அண்ணன் செக்ரட்டரி கனியாம்பூண்டி திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களையும் இந்த விழாவை சிறப்பிக்க வருக வருக என விழாக்குழு கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினருக்கு அண்ணன் பத்திடெக்ஸ் கேசவமூர்த்தி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார். அண்ணன் திரு பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். அடுத்ததாக திரு அண்ணன் மனோகர் அண்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கேசவமூர்த்தி அவர்கள் கௌரவிக்க உள்ளார். டிஸ்ட்ரிக்ட் மீட் எம்டி செந்தில் தீப் கச்சேரி அவர்களுக்கு முன்னாடை வழங்கி கேசவமூர்த்தி அவர்கள் கௌரவிக்கிறார்.
அடுத்ததாக சேவ் திருப்பூர் மூவ்மெண்ட் டாக்டர் திரு வீர பத்மநாதன் அவர்களுக்கு கேசவமூர்த்தி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். அடுத்ததாக திரு கௌதம் விசாக நீட்ஸ் அவர்களை அண்ணன் கேசவமூர்த்தி அவர்கள் மரியாதை நிமித்தமாக பொன்னாடை போர்த்தி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக சிறப்பான ஒரு மைதானத்தை அமைத்து பல போட்டிகளை நடத்திக் கொண்டிருக்கும் ஜத்ரி மைதானத்தின் உரிமையாளர் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார் PIPL கமிட்டி கேசவமூர்த்தி அவர்கள். துரை ராஜதுரை அவர்கள் எங்கிருந்தாலும் விழாக்குழுவை நோக்கி வரவும். அடுத்ததாக யூனிக் ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் ராஜதுரை அவர்களை கேசவமூர்த்தி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அண்ணன் செல்வரங்கம் அவர்கள் திரு செல்வரங்கம் அவர்கள் முன்னாள் மாவட்ட அணி அமைப்பாளர் அவர்களுக்கு முன்னாள் விவசாய கேசவமூர்த்தி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார். திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு ரமேஷ் அவர்களுக்கு கமிட்டி சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக அண்ணன் பரத் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. இந்த கிரிக்கெட் மேட்ச் விளையாட்டுப் போட்டி நீண்ட நாட்களாக நடைபெற்று 18 மேட்ச் முடிவடைந்துள்ளது. மாநகராட்சியோட மேயரும் மாவட்ட செயலாளரும் வர முடியாத காரணத்தினால் பரிசீலப்பாளர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். வந்துள்ளோம். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற கனியாமூண்டி பொங்காளியப்பன் அவர்களே, செல்வரங்கம் அவர்களே, இளைஞரணி அமைப்பாளர் ரமேஷ் அவர்களே, மற்றும் கௌதம் அவர்களே, வீரப்பன் அவர்களே, செனில் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டுப் போட்டியில் பரிசு வாங்க வருகின்ற இளைஞரணி தம்பிமார்களே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பரிசளிப்பு விழா வழங்கப்படும் என்று அறிவித்தேன். அடுத்ததாக தற்போது மிக நீண்ட நாட்களாக சிறப்பான முறையில் நடைபெற்ற டோர்னமெண்டின் இறுதிக்கட்டம் பரிசளிப்பு விழாவை நெருங்கியுள்ளோம். முதலாவதாக 6வது பரிசு. இந்த பரிசு டிராபி மட்டுமே. இந்த பரிசை பெற அந்த அணியின் கேப்டன் பிளாக் கேப்ஸ் அணியின் கேப்டனை வருக என அழைக்கிறோம். இந்த 6வது பரிசை வழங்குபவர் விசாக நீட்ஸ் உரிமையாளர் ஆறாவது பரிசுக்கான டிராபியை ஷேக் பாய் அவர்கள் அளிக்க வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார். கேப்டன் டாக்டர் அணியின் கேப்டன் இந்த 6வது பரிசுக்கான டிராபியை ஷேக் பாய் ஸ்பான்சர் செய்துள்ளார். பரிசினை வழங்க விசாக உரிமையாளர் கௌதம் அவர்களை வருக என வரவேற்கிறோம். பிளாக் கேப்ஸ் அணி 6வது பிளாக் கேப்ஸ் அணியின் கேப்டனுக்கும் பிளாக் கேப்ஸ் அணி வீரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த பரிசாக இதுவும் ஒரு காஃபி பிரைஸ் தான். 5th பிரைஸ். இந்த 5th பிரைஸை வாங்க வருகிறார்
கேப்டன் சுபாஷ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஐந்தாவது பரிசை பெறும் கான்ஃபரன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் உரிமையாளர் அவர்களை ஐந்தாவது பரிசை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த ஐந்தாவது பரிசை பெறும் கான்ஃபரன்ஸ் அணியினருக்கும் அவரது அணி வீரர்களுக்கும் விழாக்குழு சார்பாக இனிய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். அடுத்ததாக நான்காவது பரிசை வழங்க உள்ளார் அண்ணன் திரு பொன் காளியப்பன் அவர்களை வருக என அன்போடு அழைக்கிறோம். இந்த நான்காவது பரிசை பெறும் அணி ஏசி கிரிக்கெட்டர் அவினாசி, அந்த அணியின் கேப்டன் அவர்களை வருக என அழைக்கிறோம். மேலும் சிறப்பாக விளையாடி 12 அணிகள் பங்கு பெற்ற இந்த போட்டியில் நான்காவது பரிசு சிறப்பான பரிசு. அந்த நான்காவது பரிசை பெறும் ஏசி கிரிக்கெட்டர்ஸ் அணியினருக்கும் இந்த நான்காவது பரிசுக்காக உழைத்த அணி வீரர்களுக்கும் விழாக்குழு சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்கள். நான்காவது பரிசுக்கான தொகை ரூபாய் 4000. சிறப்பான முறையில் விளையாடி இந்த டோர்னமெண்டில் 3வது பரிசை பெறும் அணி டிசிசி. இந்த பரிசை பெற சிசிசி கேஎஃப்சி. இந்த பரிசை 3வது பரிசை வழங்க அண்ணன் வீரபத்மன் அவர்களை வருக என அழைக்கிறோம். மேலும் கேஎஃப்சி அணியின் கேப்டன் அவர்களை பரிசை வாங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். 3வது பரிசை பெறும் கேஎஃப்சிசி அணியின் கேப்டன் மற்றும் கேஎஃப்சிசி அணியின் வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். 3வது பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவர்களுக்கான பரிசு ராசி மற்றும் எம்எஸ்டி அணியினர் எம்எஸ்டி ஸ்போர்ட்ஸ் சார்பாக பேட் மட்டையாளருக்கு வழங்கப்படுகிறது. பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் மிஸ்டர் பீர் முகமது. நானூற்றி 20 ரன்கள், 18 ஆட்டம், 405 ரன்கள், 18 இன்னிங்ஸ், 31.15 ஸ்ட்ரைக் ரேட் 170. சிறப்பான தனது அணிக்காக பேட்டிங்கை வழங்கி பெஸ்ட் பவுலர் கோல் ஸ்கோர் காரணத்தால் அந்த அணியின் மற்றொரு வீரர் இந்த பரிசை பெறவுள்ளார். இந்த பரிசை வழங்கவுள்ளார் காவல்துறை அதிகாரி திரு பொன்னாங்கன் அவர்களை வருக என விழா மேடைக்கு அழைக்கிறோம். பெஸ்ட் ஃபீல்டர் கார்த்தி அவர்கள் கேசி கிரிக்கெட்டர் அணியிலிருந்து கார்த்தி மற்றும் பேட். நீங்க தானே நினைச்ச கீப்பர் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் சச்சின் கார்த்தி அவர்கள். சச்சின் கார்த்தி அவர்கள் தனது அணிக்காக 17 மேட்சுகளில் 38 கேட்சை துல்லியமாக பிடித்துள்ளார். வாழ்த்துக்கள் திரு முன்னாள் சச்சின் கார்த்தி
சிறப்பான ஒரு பரிசை தரையிறக்கும் வீரர் இந்த பரிசை வழங்குகிறார் அண்ணன் உரிமையாளர் செலிதீப் கச்சேரி அவர்கள். இது ஒரு சிறப்பான பரிசு. இந்த டோர்னமெண்ட் முழுவதும் பேட்டிங், பவுலிங், அப்புறம் ஃபீல்டிங் அனைத்திலும் சிறப்பான ஒரு செயல்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் மிஸ்டர் சந்தோஷ் ஃப்ரம் பிரெஞ்சு கிரிக்கெட்டர்ஸ் IRCTC. இந்த பரிசை பெறும் சந்தோஷ் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்கள். ரன்னர்ஸ்கான பரிசு நீண்ட நாட்களாக நடைபெற்ற ரன்னர்ஸ் பவர் ரேஞ்சர்ஸ் இதற்கான பரிசு தொகை மற்றும் பரிசு தொகை 10,000 மற்றும் டிராபி, மிகப்பெரிய டிராபியை வழங்க உள்ளார் டிஸ்ட்ரிக்ட் உரிமையாளர் MD மிஸ்டர் MD செலிதீப் கச்சேரி அவர்கள். அந்த அணியின் வீரர்கள் தவறின்றி செல்லும் வீரர்கள் வரிசையாக நின்று தனக்கான மெடலை வாங்குமாறு அழைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு அணி வீரராக வந்து மெடலை முதலில் பெற்றுக் கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முதலில் கேப்டன் பி, அடுத்ததாக நம்பர் 1 பவுலர் மனோஜ், அடுத்ததாக வீருக்கு தோல் கொடுப்பான் அண்ணன் அப்துல்லா. அடுத்ததாக மேக்சிமஸ் பாலா என்று அன்போடு அழைக்கப்படும் செந்து ஸ்டைல், ஒரு மினி பாலா பொலாடு செந்து. அடுத்ததாக யோகேஷ், அடுத்ததாக சச்சின் லியோ கார்த்தி என்கிற மூர்த்தி. அடுத்ததாக வெள்ளையன், திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வெள்ளையன். ரைட் அவர்கள். அடுத்ததாக பவுலர் பூவேஸ் அவர்கள். ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லா நல்ல சிறப்பான பந்து வீச்ச வழங்குகிறார் அந்த டீமுக்காக. அடுத்ததாக அமித் என்கிற அமித் சிங் ஆண்ட்ரி, ஒரு சிறப்பான பேட்ஸ்மேன். டோர்னமெண்ட் ஃபைனலில் கூட நல்லா ஆடிருந்தார், 17 ரன் எடுத்திருந்தாரு. அடுத்ததாக கார்த்திக் அவர்கள். கிரிக்கெட்னாலே கார்த்திக் தான், எத்தனை கார்த்திக். அடுத்ததாக செல்லமாக அக்யூஸ்ட் என்று அழைக்கப்படும் அக்யூஸ்ட் மோகன் அவர்கள். யாருக்குமே தெரியல, பண்ணதில்லை. அடுத்ததாக பூபதி அவர்கள். இவர் இந்த தனது அணிக்காக சிறப்பான முறையில் பந்து வீசியுள்ளார். அடுத்ததாக ஒரு சிறப்பான சேவை கட்டார் கீர்த்தி அவர்கள். ரிக்கி பீட்டி அவர்கள் தனது அணிக்காக ஃபைனலில் இருந்து முழு பலத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ரிக்கி பீட்டி அடுத்ததாக முதலில் வாங்கியுள்ளார் RC ராயல் சேலஞ்சர்ஸ் டாக் மோடி அவர்கள். அவர்களுக்கு RC என்றால் ரொம்ப பிடிக்கும், அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் டீம் கிரிக்கெட் டீம் சொன்னார். அந்த
அணியின் கேப்டனை டிராபி மற்றும் டிராபி மற்றும் பரிசு தொகையை வாங்க வருமாறு டிராபி மற்றும் பரிசு தொகையை வாங்க வருமாறு கேப்டன் மற்றும் பிளேயர்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முதல் பரிசு மற்றும் இரண்டாவது பரிசை வழங்குகிறார் அண்ணன் விளையாட்டு கிரிக்கெட் போட்டியை பரிசுகளை வழங்கும் அவர்களுக்கு கவுன்சில் விளையாட்டு சார்பாகவும் மற்றும் கிரிக்கெட் வீரர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீ போனா காசு வாங்கிட்டு முதல் பரிசை தளபதி அவர்களின் பொன்னான ஆட்சியில் அவிநாசியில் அற்புதமாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் எங்களது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவிநாசி ஒன்றிய செயலாளர் அண்ணன் திரு பழனிசாமி அவர்கள் வழங்குவார் என கேட்டுக்கொள்கிறோம். இந்த வின்னருக்கான பிரைஸை வாங்க வருமாறு சூப்பர் நோவாஸ் அணியின் கேப்டன் மற்றும் அணி வீரர்களை முதலில் மெடல் அணிவிக்கின்றனர். கேப்டன் வாத்தியார் என்று செல்லமாக அழைக்கப்படும் வாத்தியார் அந்த ஏரியாவின் மண்ணின் மைந்தார் கனியாமுண்டி வங்கிப்பாளையம் பெற்றோரின் நாயகன் வாத்தியார் அவர்கள் அடுத்ததாக புகன் பிளேயர் புகன் அவர்கள், அடுத்ததாக விஷ்ணு மனோஜ், அடுத்ததாக மனோஜ் அவர்கள், விக்கி ஆடிட்டர் விக்கி அவர்கள், பேர் பார்த்து குடுறா. அதெல்லாம் வேணா அப்படி அதெல்லாம் குடிச்சு விக்கி என்கிற விக்னேஷ் அவர்கள், அடுத்ததாக ஆடிட்டர் மனோஜ் அவர்கள். இவர் ஒரு சிறப்பான ஆடிட்டர் மட்டையாளர். ஆடிட்டர் மனோஜ். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் பவுலர் அவார்டு வாங்கின யூ கேன் சீ மீ ஜான் சீனா கார்த்தி. வாங்கிட்டு போடா, வாங்கிட்டு போலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. யூ கேன் சீ மீ ஜான் சீனா கார்த்தி. அடுத்ததாக இந்த டூர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு டஃப் கொடுத்த யாகேஷ் அவர்கள். இவர் தனது அணிக்காக சிறப்பான மட்ட வீச்சை வெளிப்படுத்தியுள்ளார். யாகேஷ். அடுத்ததாக குரு. ஆமா, அடுத்ததாக அந்த அணியின் ஆல்ரவுண்டர் கவிநேசன் என்கிற கவி அவர்கள், தெக்கலூர் கவி. இவர் ஒரு சிறப்பான ஆல்ரவுண்டர். மெடல் விழா நிறைவடைந்தது. அடுத்ததாக முதல் பரிசுக்கான டிராபி மற்றும் பரிசு தொகையை பெற்றுக் கொள்ளுமாறு சூப்பர் நோவானின் கேப்டன் மற்றும் அணிவீரர்களை அன்போடு அழைக்கின்றோம். 2025 திருப்பூர் பிரீமியர் லீகின் வின்னர் சூப்பர் நோவா கிரிக்கெட் டீம். இந்த டோர்னமெண்ட் முழுவதும் வாத்தியார் அவர்கள், கேப்டன் வாத்தியார் அவர்கள் தான் அணிக்காக சிறப்பான முறையில் வாட்ஸ்அப்பிலும் களத்திலும் பேட் செய்து இந்த பரிசை பெறுகிறார். அடுத்ததாக பிரகாஷ் அவர்கள் தங்கள் அணிக்கான அடுத்த ஏழுமலை அவர்கள்,
சங்கர் அவர்கள் விழாவில் இந்த டோர்னமெண்ட்ல பங்கு பெற்ற அனைத்து வீரர்களுக்கும் மெடல் உண்டு. மெடலை பெற்றுக் கொள்ளுமாறு வீரர்களுக்கு அன்போடு அளிக்கப்படுகிறார்கள். இந்த டோர்னமெண்ட்ல நிறைய பிரைஸ், நிறைய மெடல், சர்டிபிகேட், இது ஒரு சிறப்பான டோர்னமெண்ட். திருப்பூர்லேயே இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் யாரும் ஆர்கனைஸ் பண்ணதில்லை. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா டோர்னமெண்ட்ல கூட 4 பேட்டு இதெல்லாம் எந்த கமிட்டியும் கொடுத்ததில்லை. இது சிறப்பாக முன்னெடுத்த பதிக்கெட் உரிமையாளர் ஒரு கிரிக்கெட் வீரர் அண்ணன் கேசவமூர்த்தி அவர்களுக்கு அனைத்து கிரிக்கெட் வீரர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட வருடமாக 40 வருடமாக கிரிக்கெட் விளையாடி சொந்தம் அன்போடு அழைக்கிறோம். கிட்டத்தட்ட 50 வருஷமா கிரிக்கெட் ஆடிட்டு அவினாசி பக்கம், திருப்பூர் பக்கம் திருவண்ணாமலை தெரியாத கிரிக்கெட் வீரர்களே கிடையாது. கிட்டத்தட்ட 60 வருஷமா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு அண்ணன் செல்வமண்ணன் அவர்கள். நான் கேப் கழட்டிங்கண்ணா ஜெகண்ணா, பேஸ் தெரியாது. கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கேப்டன் ஜெயலலிதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கேப்டன் ஷேக்பாய் அவர்கள் மற்றும் துணை கேப்டன் பொன்னவனன் அவர்கள் அன்போடு அழைக்கிறோம். பொன்னவனன் அவர்கள் கிரிக்கெட்டிற்காக நிறைய கோஷங்களை வழங்கியுள்ளார். நீங்க ஒவ்வொருத்தரால எடுக்க முடியாது. கேப்டன் ஷேக்பாய் அவர்கள் எங்கிருந்தாலும் உலக குழுவிற்கு வர அடுத்து பிளாக் கேப்டன் அவர்கள் சோழியம் என்ற அன்போடு அழைக்கப்படும் கண்ணன் அவர்கள். சோழியம் கண்ணன் எடுக்க முடியல. நான் எவ்வளவு போட்டேன் திருப்பூர் மாவட்ட உரிமையாளர்கள் பெரிய டோர்னமெண்ட் நடந்தாலும் விஷேஷ்பாய் கண்டிப்பா இருப்பார் கால மேட்ச்ல. அடுத்ததாக ஜிதாபாய் அவர்களின் அறிவுரைகளை மேம்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறோம். ஜிதாபாய் ஷேக்பாய் அவர்கள் ஜிந்தாபாய் அவர்கள் சூப்பர் சுபான் அவர்கள் அதிரடி வீரர் சூப்பர் சுபான் அழைக்கப்படும் சூப்பர் சுபான் சுபாஷ் அவர்கள் இந்த டோர்னமெண்ட் என்ட்ரி பிரைஸ் கட்டி வீட்டை பார்த்தி அவர்களை அன்பு அழைக்கிறோம். தற்போது வருவாங்க சூப்பர் சுபான் சுபாஷ் சுபாஷ் அவர்கள் வருகிறார். அடுத்தது வீட்டை பார்த்தி அவர்கள் அடுத்ததாக காங்கிரஸ் அணியின் நவீன் அவர்கள் அடுத்ததாக அர்னால்ட் வாரியர் அவர்கள் ஒரு சிறப்பான ஆளுநர் வந்ததே தெரியாமல் போன வாரம் மேக்ஸ்பிளஸ் கிரவுண்டில் சட்டையை கிளப்பினார். ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் மேக்ஸ்பிளஸ் கிரவுண்ட்ல. அந்த வீடியோ எல்லாம் பாருங்க, கண்டுபிடிங்க. ரூல்ஸ் பிரேக்கர்ஸ் அணியின் வைஸ் கேப்டன் சுதாகர் அவர்கள்
ஓகே. அடுத்ததாக கேசி அணியின் வீரர்களை மெடல்களை வாங்க வருமாறு அன்போடு ஒரு சிறப்பான மணிகா போன்ற பந்து வச்சாளர் AK 11 என்கிற AK 29 மணிகா 29 சுப்பண்ணன் சீட்டாஸின் விக்கெட் KFC அணியின் சுப்பண்ணன். அடுத்ததாக குமரவேல் அவர்கள் தனது அணிக்காக சிறப்பான ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸை பெற்ற குமரவேல் அவர்கள். அடுத்ததாக KFC அணியின் கேப்டன் TC கார்த்தி அவர்கள். அடுத்ததாக KFC அணியின் வீரர் அருண் அவர்கள். அடுத்ததாக அவெஞ்சர்ஸ் அணிக்காக அவெஞ்சர்ஸ் அணியின் கேப்டன் செட்டி சிதம்பரம் அவர்கள் நினைவாக வெளியேறினாலே உற்சாகம். இந்த மாதிரி ஒரு மைதானத்தில் ஒரு பொன்னாடி அணிவித்து சந்தோஷப்படுத்துவது ஷேப்பர் ஆசை. இது நிச்சயம் இதுக்கு தகுதியானவர் தான் இந்த கேஸை. நானும் சளைத்தவர்கள் சொல்வது போல் ஜிதாபாயும் நானும் சளைத்தவன் அல்ல. அனைத்திலும் மட்டுமல்ல அனைத்திலும் இந்த அவர்கள் பொன்னாடை போட்டியார் மிஸ்டர் செனில்ஜி கச்சேரி அண்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார். சிறப்பான முறையில் லைவ் செய்த ஷேக் பாய் அவர்களுக்கும் குழு சார்பாக பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்கள்.